வணக்கம் மக்களே. ஸோ நான் எப்பயுமே என்னோட ரிவ்யூவில் சொல்கிற ஒன்றே ஒன்று தான், உண்மைக்கும் நேர்மைக்கும் நல்ல இதயத்துக்கும் நல்ல சிந்தனைக்கும் இருக்கின்ற பவரை போல சக்தியை போல பொய் பித்தலாட்டத்துக்கு இல்லை அப்படின்னு. பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். கெட்டவர்கள் ஆரம்பத்தில் கொண்டாடப்படலாம், ஆனால் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நல்லவங்க வீழ்வது போல் இருக்கும், ஆனால் விழ மாட்டாங்க. அவங்க தான் சாதிப்பாங்க. அது நேற்று பார்த்தீங்கன்னா ஆயுசு அவர்கள், பிக் பாஸ் 7 தமிழ் ஆயுசு அவர்கள் அவங்களோட இன்டர்வியூ, அதை நீங்க பார்க்கக்குள்ள அவங்க அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி சொன்ன விதம், பிரதீப் அண்ணா அவர்களை புகழ்ந்த விதம், அதுவே இந்த பிக் பாஸ் சீசன் 7 மக்களால் கொண்டாடப்பட்டதுன்னா 2 பேர் தான். ஒன்று தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள், இன்னொன்று தலைவர் பிரதீப் அண்ணா அவர்கள். சரிங்களா? அப்ப அது மக்களோட கருத்துக்களை ஆயுசு அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே எனக்கு நல்லதுதான் பண்ணார்கள் அப்படி என்பதை வெளியில பார்த்து உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதை பற்றி நம்ம பெருமையா இந்த வீடியோல பேசலாம். சரிங்களா? அண்ட் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் 2024ஆம் ஆண்டுல இன்னொரு மாம்பெரும் வெற்றி. ஸோ வேற லெவல் சம்பவம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பான சில அப்டேட். சரிங்களா? 3 விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா, அர்ச்சனா மேம் அவர்களை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னே ஒன்று மக்களே, நான் திரும்ப சொல்றேன், அர்ச்சனா மேம் அவர்களுடைய குணம், அவங்களுடைய தரம், தெளிவான சிந்தனை அவங்கள பல கோடி மக்களை கவர வச்சது. சரிங்களா? அர்ச்சனாவுக்காக பல பேர் பிக் பாஸ் பார்த்தார்கள். சரிங்களா? அர்ச்சனா தான் வெற்றி பெறணும்னு நினைத்தார்கள். அந்த 19 கோடி ஓட் அப்படித்தான் வந்துச்சு. சரிங்களா? அவங்களுடைய நல்ல சிந்தனை, தெளிவான ஆட்டம், யாரையும் முதுகுல குத்தாத குணம், அது பல மக்கள் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டார்கள். பல மக்களை கவர்ந்தது. அதனாலே தமிழ் பிக் பாஸ்ல மட்டுமில்லாம சவுத்தில் நடந்த பிக் பாஸ்லயே இதுவரைக்கும் யாரும் வெற்றி பெறாத அளவுக்கு 19 கோடி ஃபினாலேல 65-70% ஓட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். சரிங்களா? சோ இதுதான் நல்ல குணத்துக்கு இருக்கிற பவர். சோ அப்ப அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி ஆயுசு அவர்கள் சொல்லைக்குள்ளேயே அவங்க சொல்றாங்க, அவங்க எனக்கு நிறைய ஹிண்ட் கொடுத்தாங்க, என்னோட நல்லதுக்கு நல்ல விடயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அப்போ அந்த டைம் உள்ளுக்குள்ள இருக்க புரியல, வெளியில வந்தோன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அர்ச்சனா அப்படின்றாங்க. இதே தான் அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த சரவண விக்ரம் எவ்வளோ தடவை படிச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சரவண விக்ரம் எல்லாம் சத்தியமா அப்படியான ஒரு ஆள் என்ன சொல்றது, திருத்தவே முடியாது. சரியா? அதாவது அர்ச்சனா மேம் அவர்கள் பல தடவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி உள்ளுக்குள்ள வரைக்குள்ள அவங்களோட தங்கச்சி சொன்னாங்க, அவங்களோட அப்பா அம்மா இந்த சரவண விக்ரமோட கண்ணுக்கு முன்னுக்கே இந்த மாயாவோட பித்தலாட்டத்தை பற்றி, கமல்ஹாசனை நீங்க ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, எங்களை ஏமாத்த முடியாது, நாங்க லைவ் பாக்குறோம் அப்படின்னு நெத்தியடியா கொடுத்துருப்பாரு. அவ்வளவே. அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் நான் நிறைய கேள்விப்பட்டேன். சரிங்களா? அவருடைய சரவண விக்ரமோட நண்பர்கள், அவர் சினிமா இந்த சின்ன திரையில ஒர்க் பண்ண அவரோட ஒர்க் பண்ண சக கான்டெஸ்டன்ட்ஸ் அண்ட் அந்த டெக்னீஷியன் பல பேர், அண்ட் அதெல்லாத்தையும் விட அவருடைய சொந்தக்காரர்கள், வெல்விஷர்ஸ்கள், நண்பர்கள், ஈவன் அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட தங்கச்சி, ஸோ இவர் நல்லா இருக்கணும் நினைக்கிற பல பேர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இந்த புள்ளி கேங் கூட சேராதப்பா, அது உன்னோட வாழ்க்கையை ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிக்கிறோம். ஸோ மக்களுக்கு பிடிக்காதவங்களோட சேர்ந்தினா உனக்கு இப்ப இருக்கிற பேரும் போயிடும், இப்ப இருக்கிற சான்ஸ் கூட உனக்கு கிடைக்காது, அடிமையாத்தான் இருக்கணும்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி சொல்லியும் கேட்காம திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து வரைக்குள்ள, மாயா உண்மையில எந்த தப்பும் இல்லை, என்ன மன்னிச்சிருன்னு ஒருத்தன் கேட்கிறான்னா, அப்படியான ஒரு ஆளோட பேரை சொல்லி நான் என்னோட டைமை இனி வீணாக்க கூடாது, அப்படியான ஒரு ஆள் தான் இது. திருந்தாத ஜென்மங்கள் என்றுவாங்கல்ல, அப்படித்தான் இவரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் சரவண விக்ரம் மட்டுமில்ல, அங்க இருந்த இன்க்ளூடிங் பூர்ணிமா உட்பட பல பேருக்கு அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க போற பாதை சரியா இருக்கணும்னு பல தடவை அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒருத்தங்களை பத்தி பல விடயங்கள் பேச இருந்தும் அர்ச்சனா மேம் அவர்கள் பேசாம விட்டாங்க, என்னன்னா அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்க கூடாது அப்படின்னு. இந்த குணம், இந்த தரம், இதனாலதான்டா 19 கோடி ஓட்டு. சரிங்களா? அது இந்தியாவில் இருப்பவர்கள் மட்டும்தான் 19 கோடி, வெளியில பல கோடி. சரியா? சோ அப்படி ஒரு சாதனை வைக்க காரணம் அர்ச்சனா அவர்களுடைய அந்த தங்க குணம், தங்க மனம். சரிங்களா? அது அகைன் அண்ட் அகைன் ஆயுசு அவர்கள் பேசக்குள்ள, அவங்களோட இன்டர்வியூ பார்க்கக்குள்ள அது தெளிவா அண்டர்லைன் பண்ணி நம்மளால பார்க்க முடிஞ்சுது. தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் சிறப்பு. அண்ட் ஆயுசு அவர்களுக்கு இன்னொரு கிளாப்ஸ் என்ன அப்படின்னா,
பல பேர் இப்படியான உண்மைகள் தெரிஞ்சாலுமே வந்து பப்ளிக்கா சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தவங்களை புகழ பல பேருக்கு விருப்பம் இருக்காது. ஆனா ஆயிஷு அவர்கள்ட்ட நான் வந்து சல்யூட் பண்றது என்ன அப்படின்னா, பப்ளிக்கா அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்டுச்சு, 3 கடிதம் எழுதிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்டர்வியூ அண்ட் அர்ச்சனா ஃபினாலேக்கு முதல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஆயிஷு வெர்சஸ் அர்ச்சனா அப்படின்னு ஒரு ஃபைட் வரைக்குள்ள ஆயிஷு பக்கம் அர்ச்சனா அவர்கள் பக்கம் உண்மை இருக்கு, அர்ச்சனா கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அவங்களும் அவங்க தங்கச்சியும் வந்து அந்த அந்த ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மொமெண்ட் அப்படின்னு. அண்ட் இப்போ வந்து இன்டர்வியூ. ஸோ எகைன் அண்ட் அகைன் வந்து அவங்க அர்ச்சனா மேம் அவர்களை அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல குணத்தை பாராட்டுறதும் சொல்றதும் சிறப்பு. ஸோ இது வந்து தலைவி அவர்களை பத்தி அவங்க சொன்னது. அங்கால பிரதீப் அண்ணா அவர்களை பத்தி அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா பிரதீப் அவர்களை வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஹீஸ் அ வண்டர்ஃபுல் காய். நான் வந்து அவ்வளவு தூரம் அப்செட்டா இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணது பிரதீப் தான். எகைன் அண்ட் எகைன் நமக்கு பிரதீப்னா யாருன்னு காமிக்கிறாங்க. பிரதீப் அண்ணா இஸ் ஆல்வேஸ் கிரேட். சரிங்களா? த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்வாங்கல்ல, தட் இஸ் மிஸ்டர் பிரதீப் அண்ணனி அவர்கள். அது ஆயிஷு அவர்கள் பிரதீப் அண்ணா பற்றி சொல்லக்குள்ள இந்த மச்சான் இதெல்லாம் ஒண்ணுமில்ல மச்சான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதே நேரத்தில் இன்னொரு சொல்லியிருந்தாங்க, சில பேர் மேல அவருக்கு கோபம் இருக்குன்னு. கண்டிப்பா இருக்கு. இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் போன்ற நபர்கள் எல்லாம் கிட்டவே வச்சிருக்க கூடாது. ஃபுல்லா வந்து நெகட்டிவிட்டி முதல குத்துற நபர்கள் அவங்க. அந்த சொன்ன அந்த மென்ஷன் பண்ண அவங்க தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அவர்களை பற்றி அவங்க சொன்னதும் புகழ்ந்ததும், நான் வந்து அவர் பிரதீபனோட வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதும், இது உண்மைக்கு கிடைத்த நல்ல இதயத்துக்கு கிடைத்த பிரதீப் போன்ற ஒரு நல்ல இதயத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மக்களே. சரிங்களா? ஒரு நீ கெட்டவன் அப்படின்னு சொன்ன ஒருத்தருடைய வாய் உண்மைகளை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லவர், இஸ் a wonderful person, அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் நல்ல இதயத்துக்கும் உண்மைக்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு இது ஒன்று பரிசு. சரிங்களா? பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். சரிங்களா? நல்லவங்க கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனா விழ மாட்டாங்க, அவங்க தான் சாதிப்பாங்க என்பதற்கு ஆயிஷு அவர்கள் பிரதீபண்ணாவை பற்றி சொன்னதும் அர்ச்சனா அவர்களை பற்றி சொன்னதையும் நம்ம ஒரு உதாரணமா வாழ்க்கையில் ஒரு பாடமா எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ரெட் கார்டு இஷ்யூ, அதுல நடந்த பல விடயங்கள், இந்த நிக்ஷனோட பித்தலாட்டங்கள், மனிப்புலேஷன்கள், அதை பற்றி அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ லேட்டரா வந்து வரும். சரிங்களா? அதுல நம்ம பேசுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு, அது வந்து ஒரு தனி வீடியோவா வரும். சரிங்களா? ஸோ இப்படி ஆயிஷு அவர்கள் வந்து அகெயின் அந்த லெட்டருக்கு அப்புறம் அகெயின் வந்து இந்த சீசன் 7ல மக்களால் கொண்டாடப்பட்ட அர்ச்சனா அவர்களையும் பிரதீபண்ணா அவர்களை பற்றியும் புகழ்ந்தது சிறப்பு. சரிங்களா? இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, அர்ச்சனா மேம் அவர்களை பல மக்களுக்கு இன்னும் பிடிக்க காரணம் என்ன, 23 பேருமே ஒரு டைட்டிலுக்கு தான் போட்டி போடுறாங்க. ஒருத்தரை எலிமினேட் பண்றதுதான் கேமு. ஆனா அப்படி இருக்கக்குள்ள கூட அர்ச்சனா மேம் அவர்கள் தன்னுடைய சக போட்டியாளரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தாங்க. பாருங்க, வெளியில இருந்து வந்து நீங்க இந்த பாதையில போறது தப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஹிண்ட் கொடுத்தாங்க பாருங்க. அதை நம்மளும் பார்த்துருக்கோம். ஆயிஷு அவர்களும் சரி, பிரபு அவர்களும் சரி, பல இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாங்க இதுதான் அர்ச்சனா அப்படின்னு. அந்த ஒரு மனசு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முதல் எந்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லையுமே யாருமே வந்து பண்ணல. சரிங்களா? அர்ச்சனா அவர்கள் தரமா பண்ணியிருக்காங்க. அதனாலதான் மக்கள் நாயகியா அவங்க வந்து கொண்டாடப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய இன்னொரு மகத்தான வெற்றி ட்ரீம் கிரஷ் 2024. அது தலைவிதான் வின் பண்ணியிருக்காங்க. 21 லட்சம் கேப். சரிங்களா? மொத்தம் அர்ச்சனா அவர்களுக்கு 46 லட்சம், ரவீனாக்கு 25 லட்சம். இந்த 25 லட்சம் எல்லாம் பித்தலாட்டம், ரோபோட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ரோபோட்ஸால நான் சொன்னதுதான், மக்கள் சக்தி முன்னுக்கு எந்த இயந்திர சக்தியும் வெற்றி பெறாது அப்படின்னு. அகைன் வந்து அர்ச்சனா அவர்களுடைய ட்ரீம் கிரஷ் 2024 அந்த விக்டரி மூலம் அகைன் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. சரிங்களா? 21 லட்சம் கேப்ல முதலிடத்துல இருந்து 2க்கும் 1க்கும் இடையில 21 லட்சம் டிஃபரன்ஸ்ல அர்ச்சனா மேம் அவர்கள் மகத்தான வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. தலைவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எண்ணம் போல வாழ்க்கை. இன்னும் நிறைய வெற்றிகள் வரும், காத்திருந்து கொண்டாடுவோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டின் படி பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வீக் இல்ல அப்படின்னா அடுத்த வீக் எடுப்பாங்க. ஸோ இந்த வீக் எடுத்தாங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண சான்சஸ் அதிகம். அடுத்த வீக் அப்படின்னா மார்ச் 2nd வீக் அல்லது மார்ச் 1st வீக் பிக் பாஸ் கொண்டாட்டம் வரும்ன்றான் தகவல். எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங் இருக்கு அப்படி என்பதான் நமக்கு இப்ப கிடைத்த உறுதியான தகவல். சரிங்களா?
ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.